ஒரு சிறிய கிராமத்தில் ரவீந்திரன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் இருந்தன. ஆனால் அவன் தினமும் நண்பர்களுடன் வீணான பேச்சுகளில் நேரத்தை கழித்தான். மொபைல் போன் மீம்ஸ், வீடியோக்கள், கேம்ஸ், இவைகளில்தான் அவனது நாள்கள் சென்றன. அவன் மனதுக்குள் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான முயற்சியோ சிந்தனையோ கிடையாது. ஒரு நாள் அவன் பள்ளிக்கூட ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து, நீங்கள் எப்போதாவது உங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆனால் அதற்கான பதில் அவனிடம் இல்லை. அந்த வார இறுதியில் ஆசிரியர் அவனை ஒரு பட்டறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு முதியவர் பேசினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழக்கும் ஒன்றையே நீங்கள் மீண்டும் பெற முடியாது, அதுதான் நேரம் என்றார். அவர் ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கொண்டு அதை கைவிட்டார். அது உடைந்து நொறுங்கியது. பிறகு அதையே ஒட்ட முடியுமா என்று கேட்டார். அனைவரும் தலையசைத்தார்கள். அதுபோலதான் உங்கள் நேரம், ஒன்று போனால் மீண்டும் வராது என்ற அந்த வார்த்தைகள் ரவீந்திரனின் உள்ளத்தில் தீயைப் போல ஒளிர்ந்தன. அந்த நிமிடமே அவனது வாழ்க்கை பழைய பாதையை விட்டு புதியதொரு பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. காலத்தை வீணடிக்காமல் கணித்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற உறுதி அவனுள் பதித்தது. அந்த நாளிலிருந்து ரவீந்திரன் முற்றிலும் மாறினான். அவன் காலை எழுந்ததும் திட்டமிட்டு செயல்படத் தொடங்கினான். யூடியூபில் வீண் வீடியோவை நோக்காமல் பயனுள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். நேரம் அவனுக்கு புதிய உயிராய் மாறியது. தன்னுடைய பழைய பழக்கங்களை துரத்தியவன் புத்தம் புதிய வாழ்க்கையை அணுகினான். சில ஆண்டுகளில் அவன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனான். இப்போது அவன் ஏனைய இளைஞர்களிடம் சொல்வது ஒன்றே: நேரத்தை வீணாக்காதீர்கள், அது மீண்டும் வருவதில்லை. நேரம் வீணானது என்பதை உணரும்போது நாம் அதை திருத்த முடியாத கட்டத்தில் இருக்கலாம். அந்த நேரத்தில் வருத்தத்திற்கும் பயனில்லை.